வணக்கம் நேயர்களே. மேயர் பிரியா ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன்ல சிஎம் விஜய் சாரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? திமுக இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. நீங்க எப்போ இந்த தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துகிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே இந்த திமுக தூர்ந்து போன சக்தியாவும் ஆயிடுச்சு. அவங்க ட்ரிச்சில இருந்து வரும்போது ஒரு வாட்டி அதை படிச்சுட்டு வந்திருக்கலாமே ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு எல்லார் முன்னாலே சர்காஸ்டிக்கா சாரை பத்தி பேசினாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அவரே மேடையில பேசும்பொழுதெல்லாம் தீய சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்றாரு. சரி, நீங்க வீட்டுல ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வரீங்க, படிச்சுட்டு வர ஸ்கிரிப்ட கார்ல டிராவல் பண்ணும்போது கூட ஒரு 5 வாட்டி படிச்சிருக்கலாம்ல, மறந்துருச்சு. அதே உதயநிதி ஸ்டாலின் அவங்க ஒரு ப்ரெஸ் மீட்ல 2 வேர்ட்ஸ்க்கு அவங்க கீழே ஸ்லிப்பை பார்த்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. இதை பத்தி மேயர் பிரியா எங்கேயும் யார் முன்னாலையும் எதுவும் சொல்லவே இல்லையே. ஏன் வாசிட்டு வந்திருக்கிறார். அந்த வகையில் மொத்த முரண்பாடுகளுடைய உருவமாகத்தான் இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. இந்த அரசு அமைஞ்சு ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு, 38 நாட்கள் ஆச்சு. இவங்களுக்குன்னு சொல்றதுக்கு சாதனைகள் எதுவுமே இல்லை. இவங்க சொல்றது அறிவிக்கிறது எல்லாமே எங்களுடைய திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் தான், அதனுடைய நீட்சி தான். இந்த அரசு வெறும் ஒரு காப்பி பேஸ்ட் அரசாக, ஸ்டிக்கர் அரசாகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. Why Priya? Please give your opinion.